அக்னீஸ்வரன் அப்ப பெருமாள்மணி சொல்றது கிட்டத்தட்ட அவர் எந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா முதலமைச்சர் அப்படின்ற இடத்துக்கே வந்தாச்சு. அப்படின்னா இதுல எந்த சக்தியும் தடுக்க முடியாதுன்றது முக்கியமான கோணம். இதுல பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் இது ஏதாவது நடக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. பெருமாள்மணி பாஜகவே அதை விரும்புவாங்க அப்படின்ற தன்மை இருக்கிறப்ப ரொம்ப இயல்பா இந்த விஷயம் நடக்கும்ன்றது 2. 3வது எல்லாருமே ஆதரிக்க போறாங்க. அப்ப இது ரொம்ப இயல்பா அந்த பதவியேற்பெல்லாம் இருக்குன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சார் எல்லா இடத்திலும் ஆள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம், எல்லா இடத்துலயும் இல்ல, எல்லாத்துக்கும். நீங்க எப்படி போனாலும் நாங்க உங்க அரசியலை நாங்க பண்ணுவோம். எங்க கிட்ட ஒரு செங்கோட்டையனும் இருக்காரு, எங்க கிட்ட ஒரு ஆதவர்ஜுனாவும் இருக்காரு, எங்க கிட்ட ஒரு புஷி ஆனந்தும் இருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். சரி, ஆனா இல்ல நீங்க இப்படி ஆளுநருக்கு அணுகுண்டு மாதிரி போட்டீங்கன்னா அவர் பேசுறது அது அணுகுண்டே கிடையாது சார், வெங்காய வெடி சார். நீங்க என்ன சார் வெங்காய வெடி தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்கட்டும் இருக்கட்டும். நான் அதை சொல்லல. மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ஆனா முழு பெரும்பான்மை உள்ளவர்களா உங்களை கொண்டு வரல. ஒண்ணு. இன்னொன்னு, காருக்கு நம்பர் பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு கவர்மெண்ட ஃபார்ம் பண்ண தெரியலையே. எங்க ஃபார்ம் பண்ணல? என்னங்க இது இவ்வளவு சொன்ன பிறகு ஃபார்ம் பண்ணல சார்? நீங்க பேசுமா நான் குறிப்பெடுத்துட்டேன், நீங்க அடுத்து பேசுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். 4ஆம் தேதி 6 மணிக்கு அறிவிப்பு வந்துருச்சுல, நீங்க 118 உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் 2 நாள் 48 மணி நேரம் பம்பரமாக சுழன்று இதை செய்திருக்கணுமா இல்லையா? அதான் கடிதம் கொடுத்துருக்காங்களே. கடிதம் தான் கொடுப்பாங்க, நேர்ல எல்லாம் நாங்க வர முடியாது. ஏன் வரணும்? கடிதம் கொடுத்தே காங்கிரஸ் வந்தாச்சே. காங்கிரஸ் வந்ததுதான் இதுல சிறப்பே. முழு முட்டுக்கட்டையே காங்கிரஸ் வந்ததுதான். நீங்க பதவி ஏற்றதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து காங்கிரஸ் வந்திருக்குமே, ஆனால் உண்மையிலே தாவேகா இந்த நெருப்பாற்றில் நீந்து வெற்றி பெற்றிருக்கும். இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப பிரச்சனைய காங்கிரஸ் திமுக போட்ட ஓட்டை வாங்கிக்கிட்டு இப்ப தாவேகாவுக்கு வந்து வாக்களிக்க போகுது அப்படின்னு சொன்னா இங்கதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நீங்க இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஏன் வந்து இந்த 107 108 107 118 மாத்துறதுக்கு குறைஞ்சது எத்தனை பேர் தேவை? அதை ஏன் பெறுவதற்கு என்ன முயற்சி இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பெருமாள்மணி ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்றார். எல்லாமே அவருக்கு அரசு முறைப்படி அவருக்கான எல்லா வரவேற்பும் கொடுத்தாகிவிட்டது, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பதவி ஏற்றாத்தா சார் எல்லாமே. சார் நான் இப்படி கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கல்ல, பதவி பிரமாணம் ஏற்காம அந்த கார்ல போயிருங்க, 7070 போங்க. நீங்க தான் கார் ரெடியா இருக்கு. இப்ப வேற என்ன சிக்கல் வந்துரும் அக்னீஸ்வரன்? இப்ப ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு விஷயம். அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன சொல்றாரு? அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தாவேகா எடுத்த முயற்சி என்ன? அதை விட்டுருங்க சார். அவர் ஒரே ஒரு இடம் தான் சொல்றாரு சார். நாங்க ஃப்ளோர் டெஸ்ட் அப்ப எல்லாருமே எங்களுக்காக ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு அவர் நுணுக்கமா சொன்னாரு, ஆதரவு தெரிவிச்சு அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அந்த தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கிற சூட்சமெல்லாம் தெரியும். எங்கள்கிட்ட ஒரு செங்கோட்டையன் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதான் நாங்க நிரூபிக்க போறோம். பதவியில இருக்க முடியல, மித்த எல்லா சூட்சமும் உங்களுக்கு தெரியும் சார், அது வேற. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் டிவைன் ஹரிஷ்மா அப்படின்றது மாதிரி தாவேகாவினுடைய தலைவரை நினைச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில திமுக அதிமுகவுக்கு மாற்று இவர்தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பெரும்பான்மை இல்ல. ஆனா திமுக அதிமுகவினுடைய எது பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 126 22 வந்துருதே. இது என்ன ஒரு புது கணக்கா இருக்கு? அது எப்படி? நீங்க இல்லாத சூழ்ச்சி தந்திரமெல்லாம் கார் நம்பர் ஜோதிடம் அது மாதிரி பாருங்களேன், அது அவருடைய ஜோதிடர் கணிப்பாராம். ஆமாங்க, அப்படித்தானே கணிப்பாங்க. அடுத்த 40 ஆண்டுகளுக்கு அவர்தான். அடுத்த 40 வருஷத்துக்கு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஏன் வந்து 4ஆம் தேதி வந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் ஏன் பதவி ஏற்க முடியல? ஏங்க இது என்னங்க கேள்வி? இது என்ன கேள்வி? இதுதான் ஜனநாயக கேள்வி. இல்ல பெருமாள்மணி, இதே அதிமுக திமுக இருந்தா விட்டுக்குமா? இல்ல ஒரு விஷயம் இருக்கு, அது ஆங்கில ஊடகங்கள்லாம் போற விஷயத்தை தான் அந்த புள்ளியை கோடிட்டு காமிச்சிருக்கீங்க. நீங்க அதிமுக திமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டுறீங்க, அது தாவேகாவை விட அதிகமா. அது என்ன கணக்கு? அது இல்லையா 59 47 106 தானே இருக்கு. அப்படி பார்த்தா இவங்க 107 இருக்கு. அது என்ன கூட்டணி? சார் கூட்டணியை சேருங்க.
சொன்னாங்க? கூட்டணி இப்படி சொல்லி சொல்லி மக்கள் மூல செலவு செஞ்சுதான் இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்க. அப்போ அது எப்படி திமுக தனி என்டிஏ கூட்டணியோட திமுக கூட்டணி இணையுமா? அது எப்படி? இல்ல நான் என்ன கேக்குறேன், என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி அது எப்படி இப்படி கேக்குறேன்? திமுக கூட்டணியில போட்ட வாக்கு தாவேக்காவுக்கு எதிர்ப்பான வாக்கு தானே, அது ஆட்சி அமைக்க பயன்படுத்தலாமா? பெருமாள் மணிட்ட நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க, நாங்க யார்கிட்ட வேணாலும் வாங்கி போன்னு ஒரு லாஜிக் பேச எல்லா சூழ்ச்சமும் தெரியும். ஆனா இங்க மட்டும் அது எப்படி லாஜிக்? நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்காவுக்கு மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற கான்ஸ்பிரசி தியரியில எல்லாமே முறைப்படி நடக்குது சார். இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? எம்எல் வேட்பாளரே இல்லன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? வேட்பாளர் 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லன்னாங்க. முடிச்சறேன். அது வேண்டாம். நம்ம இல்ல சார், இப்ப என்ன சொல்றாங்க? இவங்க கடைசி இல்ல, இப்ப நம்பர் இல்ல சார். நீங்க பேசிக்கிட்டே இருங்க சார். டிவைன் கரிஷ்மா போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் சார், அத பாப்பீங்க சார். அக்னிஸ்வரன் நம்பர் இருக்குன்றார்ல, அவர் எப்படியும் ஏன்னா இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா நம்பர் கிடைக்க போகுது. இதுல என்ன சிக்கல்னு தானே அவர் கேட்கிறாரு. 1.5 கோடி வாங்கி ஓட்டு வாங்கிட்டு வந்த எங்களுக்கு 5 எம்எல்ஏ ஆதரவை பெறது கஷ்டமாங்க. என்னங்க சொல்றீங்க? அது தூக்க தெரியாதா? எப்படி பாருங்க பெருமாள் மணி ஆயிரம் வேலை ஆரம்பிக்கிறாங்களா? அதுவே வேண்டாம். கேட்டேன். இல்ல பெருமாள் மணி ஒரே ஒரு விஷயம், நீங்க அந்த லாஜிக் பேசுனீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுது எனக்கு பெரும்பான்மை இல்ல நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு போனார்ல, அவர் அப்ப வாங்கின வாக்குகள் எவ்வளவு? 1 கோடிக்கு மேல தானே. யாருங்க? எடியூரப்பா என்ன சார் பண்ணாரு சார்? அங்க சார் நீங்க ஒன்னு புரிஞ்சுங்க சார், நம்பர் இல்லன்னா அது வேற சார். ஆப்போசிஷன் டிவைட் ஆயிருக்கு சார். சார் நீங்க ஒன்னு புரிஞ்சுங்க, ஆப்போசிஷன் 59ஆவும் 47ஆவும் இருக்கு. ஒரு கட்சி 108ல இருக்கு சார். 108ல இருக்கிற கட்சி 118க்கு போறது ஈஸியா? 59ல இருக்க கட்சி 118க்கு வர்றது ஈஸியா? 40 சார் வெறும் நம்பர் சார். இந்த நம்பர் கூட புரியலன்னு பேசுங்க. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பெருமாள் மணி, 2 ஆப்ஷன் இருக்குல்ல. ஒன்னு இதுக்கு எதிராக நம்பர்ஸை காட்டி ஆட்சி அமைக்கிறதுன்றது வேற, எவருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போறதுன்றது வேற. அப்படி வாய்ப்பே இல்லங்கற சார். அரசியல் சாசனப்படி அப்படி வாய்ப்பே இல்ல. அப்படி எப்படி சொல்றீங்க சார்? இன்னைக்கு அதுதான் சார் சொல்றேன். இவ்வளவு நேரமும் நிர்வாகம் ஐயா விஜய்க்கு பதவி பிரமாணம். நீங்க குழப்பறீங்க மணி. அரசமைப்பு சட்டத்தின்படி நம்பர் இல்லனா ஆட்சி அமைக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் சார். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லிருக்கு? இல்ல சார், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவா சொல்லிருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க கூப்பிடணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் நீங்க, நான் சொல்லிடுறேன். அங்க நம்பர் வேணும் மணி. சார் கவர்னர் நம்பரை கேட்க தேவையில்லை சார். பல தீர்ப்புகள் இருக்கு சார். சரி நம்ம பேசலாம். சார் நம்பரை நான் தெளிவுபடுத்திறேன் சார். பெருமாள் மணி சார், நம்பரை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். அங்கதான் சார் சொல்றேன். பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு. பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்பரை நிரூபிக்க. நீங்க இத தூக்கி முன்னாடி போடுங்க. பெருமாள் மணி நான் அந்த அத பிரியனே கண்டிச்சாரு. பிரியனே என்ன சொன்னார்னா, அப்படி தவறா பயன்படுத்த கூடாது. நம்ம பேசுவது அனைத்துமே ஃப்ளோர் டெஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சார் ஃப்ளோர் டெஸ்ட் பதவியேற்ற பிறகுதான் சார் வரும். நாங்க அதை மறுக்கவே இல்லையே. அப்புறம் என்ன? அங்க நம்பர் வேணும்ல. 5 சீட்டு தான் சார். ஏன் சார் அது ஒரு பெரிய நம்பரா சொல்றீங்க?